கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இந்த 2 நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஞ்சல் நம்பராக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து மிடில் நம்பரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டில் வர மிடில் கார்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நம்பர் அதுதான். ஸோ நம்பர் 0 நியூ பிகினிங், சூப்பராக ஒரு கார்டு வந்திருக்கு பாருங்க. இந்த 1 நம்பர் நினச்சவங்களுக்கு நியூ பிகினிங், ஒரு பாசிபிலிட்டியான க்ரோத் ஒன்று இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், துன்பப்பட்டுட்டு இருக்கலாம், ஏதோ எனக்கு கிடைக்காம இருக்கேன், நான் எங்கே சஃபர் ஆகுறேன், நான் எதில் லேக் ஆகுறேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். Take a moment to set a new intention or goal. Know that you have a blank slate to create something beautiful. இதனால நீங்கள் எது வேணாலும் உங்களுடைய கோல் செட் பண்ணி எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த தருணத்தில் இந்த 0 அப்படின்ற இன்ஃபினிட் நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. 0 என்பது ஹைலி பொட்டன்ஷியல் நம்பர். இது வேல்யூ இல்லைன்னு சொல்லவே முடியாது. 0க்கு ஹை பொட்டன்ஷியலான எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. இத்தனை நாளாக நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இனிமேல் புதுசான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் போகிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே எம்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் என்னால் எழுந்துக்கவே முடியல, நீ என்னமா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு நினச்சாலும் கட்டாயம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே இதை டேப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கமிட்மெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ கமிட்மெண்ட்டான ஒரு வேலையிலையோ நீங்கள் போய் சேர போகிறீங்க. நான் இந்த கார்டை பார்த்தாலே தெரியும், ஹானஸ்டியான ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்க போகிறீங்க. இதில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ரெஸ்பெக்டான பர்சனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும். சோல் பர்பஸ், இந்த பாத்தில் தான் நீங்கள் இந்த விஷயங்களில் பண்ணும் பொழுது தான் நீங்கள் உங்களுக்கான சோல் பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதம் என்பது ஒரு நியூ பிகினிங்கான ஒரு நியூ சாப்டரில் உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான ஒரு டைமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் முயற்சியை போடுங்க, ஒரு கமிட்டடான ஒரு முயற்சியை போடுங்க. கட்டாயம் உங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய ஜேர்னி, லைஃப் ஜேர்னி என்பது கட்டாயம் ஒரு அழகான ஒரு பாத்வேல உங்களை கூட்டிகிட்டு போகும். இந்த பாத்வே என்பது சில சமயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் போகும். ஒரு அழகான ரோட் போட்டு அதை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நிறைய தடங்கல்கள்லாம் வரும். பட் அதெல்லாம் மீறி உங்களுக்கான சக்ஸஸ் என்பது நடக்கும். கொஞ்சம் பேஷன்ஸோட, கொஞ்சம் பொறுமையோட, கொஞ்சம் நம்பிக்கையோட, ஃபெய்த்தோட இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுங்க. அடுத்ததான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் அண்ட் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்களுக்கான நம்பராக வந்திருக்கிறது நம்பர் 2. உங்களுக்கான சோல் பர்பஸ், சோல்மேட் யாருன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆர் இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபோட கொண்டு போக போகிறீங்க. இன்னும் எம்ப்ரேஸ் பண்ண போகிறீங்க உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள். ஸோ இது ரிலேஷன்ஷிப்கான ஒரு கார்டு தான். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஃபினான்ஸாக நான் நல்லா இருக்கேன், வேலை எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சரியான பார்ட்னர் கிடைக்கல, ஒரு சரியான பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கான ஆட்கள் கிடைக்கல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் என்பது ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஓப்பன் அப் ஆக போகுது. நியூ கனெக்ட்ஸ் கிடைக்க போகுது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், சோல் பார்ட்னராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக அமைய போகுது. ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த 2 நம்பரை மறந்துடாதீங்க. உங்களுடைய இமோஷன்ஸை ரொம்ப ட்ராக் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய சோல் பர்பஸ், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுடைய சோல் மெட்டாக இருக்கிறதுக்காகவும், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ஆர் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக மாறுறதுக்கும் ஒரு நல்ல புது ஃப்ரெண்ட்ஷிப் அமையறதுக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. ஸோ அதே மாதிரி கிரியேட்டிவிட்டின்னும் போது இத்தனை நாளாக ஒரே மாதிரி மொனோட்டோமஸனாக ஒரு வேலை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ 2 பேரும் இணைஞ்சு ஒரு வேலையை செய்யும் பொழுது ரொம்ப க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. புதுமையான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த புதுமையான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு எசன்ஸை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஒரு ஃப்ரேக்ரன்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க.
இப்போ ஒரு புது சேனலைஸ்டோட ஒரு புது பர்சனோட உங்களுடைய லைஃப் என்பது யூனியன் ஆக போது யூனிக்கான ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கட்டும், ஆர் ஒரு சிப்ளிங் கூட இருக்கக்கூடிய ஒரு பாண்டாக கூட இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகுது. ஸோ இந்த 2 நம்பரை நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் அப்ஸ் வருதோ டவுன் வருதோ அப்போல்லாம் இந்த 2 அப்படின்ற நம்பரை நீங்கள் நினச்சிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இமோஷன்ஸ் கொண்ட ஒரு மாதமாக இது இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச்.